பிரைஸ் லார்ட். இன்னைக்கு இந்த பதிவு மூலமாக நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். அதாவது நம்ம எல்லாரும் ஆரம்ப கிறிஸ்தவத்துலேருந்து எல்லா கிறிஸ்தவுக்கும் நல்லா தெரியும் இல்லைங்களா? அதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறத நம்ம போக போக தெரிஞ்சுப்போம். ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து தான் ஏவாள் உண்டாக்கப்பட்டாங்க இல்லைங்களா? உண்டாக்கப்பட்டு ஜீவன் கொடுக்கப்பட்டது இல்லைங்களா? ஆனால் ஏவாளுக்கு தேவன் உயிரை மட்டும் தான் கொடுத்தார் இல்லைங்களா? கூடவே ஆவியானவரை தரல இல்லைங்களா? நான் ஏன் திருப்பி இல்லைங்களா சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் தயவு கூர்ந்து நம்ம இனி வரப்போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அப்போது அன்னைக்கு விழாலேருந்து எடுக்கப்பட்ட ஏவாள் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்த தேவன் கூடவே இருக்க ஆவியானவரை கொடுக்கல. அதனால் என்ன ஆச்சு? பாம்பு வந்துச்சுது இல்லைங்களா? அதாவது சாத்தான் வந்துச்சான். வந்துச்சதுனால என்ன ஆச்சு? பாவம் வந்துச்சு, மீறுதல் வந்தது இல்லைங்களா? ஸோ அதனால் தண்டனை வந்துச்சு, நியாய தீர்ப்பு வந்துச்சு. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பாருங்க, ஆவியானவர் இல்லாத ஏவாள் அவங்களுக்கு தேவன் என்ன செஞ்சார்? ஒரு தண்டனை கொடுத்தார் இல்லைங்களா? மாம்சம் மண்ணுக்கே போகும் அப்படிங்கிற தண்டனையும், அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா நாம் மீட்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பலியையும் தேவன் நியமித்தார். ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்போது என்ன நடந்துச்சு? ஒரு லாங்கினஸ்ங்கிற ஒரு மனுஷன் என்ன செஞ்சார்? ஈட்டியை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து விழாலேயே குத்தினார் இல்லைங்களா? அப்போ என்ன வெளியே வந்துச்சு? ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்துச்சு. ஸோ ஆதாமையாவுடைய விழாவில் இருந்தால் என்ன வந்துச்சு? ஏவாள் வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோட விழாவில் இருந்து வந்தவங்க தான் நாம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெளியில் சிந்தப்பட்டதோ அன்னையிலிருந்து தான் சபையானது உண்டாச்சு. அல்லேலூயா. ஸோ சபை இயேசு கிறிஸ்துவின் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு உருவாக்கப்பட்டது தான் சபையானது இல்லைங்களா? சபையாகிய மனவாட்டியாகிய நாம். அப்போது நாம் உருவாக்கப்பட்டதிலிருந்து நம்ம உருவாக்கப்பட்டதிலிருந்து ஆவியானவர் நமக்கு பொருளைப்பட்டார் இல்லைங்களா? இன்றைக்கி நான் திரும்ப சொல்கிறேன், அது ஏவாள் அவங்க உருவான விதமும் நாம் உருவான விதமும் விழாவில் இருந்தான். ஆனால் ஏவாள் அவங்களுக்கு என்ன இல்லை? ஆவியானவர் இல்லை. ஆனால் நமக்கு ஆவியானவர் இருக்கார். சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை வழிநடத்தக்கூடிய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு தான் சபையாகிய மனவாட்டியை தேவன் உண்டாக்கவே செய்தார் இல்லைங்களா? ஆனால் நாம் ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம் ஏவாள் அவங்க அறியாமல் செய்த தவிர நாம் அறிஞ்சு உணர்ந்து துணிகரமாக பல தடவை செய்கிறோம். தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறாருங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு தடவையும் துணிந்து பாவம் செய்கிறோம். ஒரு இந்து இல்லை ஒரு முஸ்லீம் வேறு மதத்தவர்கள் பாவம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிஜம் என்ன, சத்தியம் என்ன, எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு உண்மையிலே தெரியாது. ஆனால் சத்திய வேதத்தை கையில் வச்சுருக்க நாம, சத்தியமுள்ள தேவனை பெற்றிருக்கிற நாம இல்லைங்களா? ஆனால் எவ்வளோ தைரியமாக துணிஞ்சு பாவம் செய்கிறோம். ஒரு பாருங்க, கர்த்தர் தன் விழாவில் இருந்து நம்ம உற்பத்தி பண்ணார். அல்லேலூயா. எப்போ ரத்தம் சதயமாக வெளியே வந்ததோ அப்போதிலிருந்து நாம் உருவாக்கப்பட்டவங்களாக இருக்கோம் இல்லைங்களா? ஆதாம் பழைய பிந்தின ஆதாமிலிருந்து ஏவாளும், அது புதிதாக வந்த முந்தின ஆதாம், அதாவது இந்த ரெண்டாவதாக வந்த இயேசு கிறிஸ்துவிலிருந்து நாமும் உருவாக்கப்பட்டோம் இல்லைங்களா? அப்போ எவ்வளோ அற்புதமான காரியத்தை தேவன் நமக்காக செய்து வைத்தார் பாருங்க. மாம்சம் எலும்பு இல்லைங்களா? அது குறைவுள்ளது. ரத்தம் நீர் அது மேன்மையானது இல்லைங்களா? தண்ணீரால் எல்லாவற்றையும் சுத்திகரிக்க முடியும். தண்ணீரை தவிர எல்லாம் தீட்டு உண்டாகும். எதுக்குமே தீட்டுன்றது வந்துடும். ஆனால் தண்ணிக்கு மட்டும் தீட்டே கிடையாது இல்லைங்களா? ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது. அதனால தான் தீட்டே படாத தண்ணியையும் அவருடைய ரத்தத்தை கொண்டு தேவன் நம்மளை உற்பத்தி பண்ணார். ஒரு நிமிஷம் நம்ம அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம எவ்வளோ உயர்வாக உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம எப்படி உருவாக்கப்பட்டோம், மனவாட்டி சபைங்கிறது எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா? நம்ம இதை ஒரு கதை போல் இது நல்லா இருக்கே அப்படி இல்லை. கர்த்தர் தன்னுடைய ஜீவனை தந்து நம்மளை உண்டாக்கியிருக்கார். ஆதாமுடைய ஜீவனை கொடுத்து அங்கே உண்டாக்கப்படலை இல்லைங்களா? ஆதாமுடைய எலும்பிலிருந்து ஏவாள் உண்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை கொடுத்து நம்மளை தேவன் உண்டாக்குனார், மனவாட்டி சபையை உண்டாக்குனார். இன்றைக்கும் தேவன் ஜீவனோடு இருக்கிறார் இல்லைங்களா? அவரை விசுவசிக்கிற நாம, அவரை இருக பற்றி கொள்கிற நாம, அவர் வழியில் நடக்கணும்னு ஆசைப்படுற நாம் எப்படி வாழ்கிறோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நாம் சபை வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம்? ஒரு சபைக்குள்ளே எப்படி வாழ்கிறோம்? கர்த்தர் நம்மளை என்ன செய்ய சொல்லி சபை கூடுகையை ஏற்படுத்தினார். ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. பரிசுத்தம்ங்கிறது பேரளவோடு காணப்படாதபடிக்கு இன்றைக்கி கிறிஸ்தவம் அவ்வளோ தூரத்துக்கு தாழ்ந்து போயிடுச்சு, கீழ்த்தரமாக போயிடுச்சு. இன்றைக்கி பரிசுத்தமான வாழ்க்கையும் தேவனுக்கு பயந்து பிரியமான வாழ்க்கையும் வாழ்கிற அவங்கள பார்த்தா கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அவங்கள ஒரு தீண்டத்தக்காதவங்க மாதிரி ஒதுக்குறாங்க. எப்படி சொல்கிறதுனா, அவன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறான், அவன் வசதி உள்ள மனுஷனாகவே இருந்தாலும் ஒரு ஏழையை பார்த்து எப்படி ஐயோ அப்படி சொல்லுவோமே, அது அப்படியே ஒதுக்குறாங்க. உண்மையும் பரிசுத்தமும் நீதி உள்ளவங்க. அப்போ இன்றைக்கி பூமி எதை நோக்கி போயிட்டுருக்கு? பாவத்தை நோக்கி இல்லை. இன்றைக்கி உலகம் எவ்வளோ வேகமாக பாவத்துக்கு பின்னாடி அது பாவத்தையே வின் பண்ணிடும் போல இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்தவங்களுடைய ஒவ்வொரு செயலும்
அவ்வளோ கேடு உள்ள வாழ்க்கை தான் இன்றைக்கி பல கிறிஸ்தவர்கள் வாழ்கிறாங்க. நாம் ஏன் இன்றைக்கி இதை பார்க்குறோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் ரகசிய வருகை வரப்போகுது. அந்த ரகசிய வருகைக்கு ஆயத்தம் உள்ள மக்களாக நம்ம இருக்கணும்னா நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருக்கணும் இல்லைங்களா? மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ மறுபடியும் பிறந்த வாழ்க்கை வாழ்கிறவங்கள நம்ம எப்போ மாற்றப்படுவோம்னா பரிசுத்தமுள்ள ஜீவன் ஜீவிக்கும் போது தானே. பரிசுத்தமுள்ள ஜீவன் இல்லைன்னா தேவன் நமக்காக ஜீவனை தந்தது நமக்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இது நம்புங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தா நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டாக எல்லாம் உண்மை. அது எப்போ நமக்கு பலிக்கும்? நாம் அதை விசுவாசித்து அதன்படி வாழும்போது மட்டும்தான். நம்ம வெறும் விசுவாசிக்கிறதால மட்டுமல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இதுதான் உண்மை. நாம் விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக என்னை மீட்க தன் ஜீவனை தந்து இன்னைக்கு ஜீவனோடு இருக்கார். பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார் அவரை. எல்லாம் உண்மை, எல்லாம் அற்புதம். ஆனால் விசுவாசிக்கிற நாம கிரியை செய்யணுமா இல்லையா? அவர் சொல்ற நான் வாழ்ந்தது போல நீ வாழணும். பரிசுத்தம் உள்ளவன் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது. பரலோகத்துக்கு வரணும்னா பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தம்ங்கிறது எது? பரிசுத்தம்ங்கிறது எப்படி? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றது மட்டும்தான் பரிசுத்தம். தேவன் நிர்ணயித்த வாழ்க்கை வாழ்றது மட்டும்தான் பரிசுத்தம். கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? ஆனாலும் நம்ம எதை தேடுறோம்? உலகத்தின் பின்னாடி தான் போகிறோம். பணத்தை தேடுறோம், பணத்தை நம்புகிறோம், மனுஷனை நம்புகிறோம். கர்த்தரை எங்கேயோ இடத்துல வச்சுருக்கோம், எப்பயோ தேடுறோம், எப்பயோ யார் இப்படி செய்கிறாங்க? ஊழியக்காரில் ஆரம்பித்து விசுவாசி எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும் இல்லைங்களா? அவர் நான் தேவன் என்றால் எனக்குரிய கனம் இங்கே பயபக்தி உள்ள மக்களாக நம்ம வாழணும். அது இன்றைக்கி எங்கே போச்சு? தேடி பார்த்தாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றதுங்கிறது இன்றைக்கி எக்ஸிபிஷனில் இருக்கிற மியூசியத்தில் இருக்கிற பொருள் மாதிரி ஆகிப்போச்சு. இது கடைசி காலங்கிறது எவ்வளோ தெளிவாக இருக்குது தெரியுங்களா? பரிசுத்தமாக வாழணும் இல்லைங்களா? அப்போது தயவு கூர்ந்து நீங்கள் உணரவிங்க. ஏவாளை தேவன் படைக்கும்போது ஆவியானவர் கொடுக்கப்படலை. அதனால் அவங்க தப்பு செஞ்சாங்க. மனவாட்டி சபையாகி நாம் உருவாக்கப்படும் போது ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். அதனால தான் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சது, அவங்க மீட்கப்பட்டாங்க, அவங்க இன்றைக்கி பரலோகத்தில் இருப்பாங்க. நீங்கள் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாம் ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுனால நாம் மீட்கப்படணும்னா நாம் பரிசுத்தமாக வாழணும். நாம் அந்த ஆவியானவர் சொல்படி கேட்டு வாழணும். அந்த ஆவியானவர் வழிநடத்துகிறபடி வழிநடத்தல நம்ம வாழணும். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும். அவருக்கு விட்டு கொடுத்து வாழணும். அவர் சொல்படி வாழணும். அப்போ தான் நமக்கு பரலோகம் கிடைக்கும். தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களை நான் இதை ஏதோ வார்த்தையை சொல்லி கஷ்டப்படுத்தவோ இல்லை எனக்கு ஏதோ ஒன்று தெரியுங்கிறதுனால உங்களுக்கு சொல்லவோ வரல. பரிசுத்தம் இல்லைன்னா பரலோகம் இல்லை. அவருடைய கிருபை எது வரைக்கும் தெரியுங்களா? உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான். ஏன்னா ஜீவன் இருக்கும்போது அவருடைய கிருபையை பயன்படுத்தி நம்ம பாவத்திலிருந்து வெளியே வந்துடணும். கிருபை இருக்குன்னு சொல்லி நம்ம பாவத்தோடு வாழ்ந்தோம்னா மறிச்ச உடனே அந்த கிருபை நமக்கு முன்பாக வந்து நிற்காது. சரிங்களா? அதனால தான் தேவனுக்கு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறது தான் பிரியமுங்கிறத நம்ம உணர்ந்தவங்களாக இருக்கணும். அதனால் தேவன் எதை விரும்புகிறாருன்னா கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாக வாழ்கிறதே விரும்புகிறார். ஸோ நாம் பரிசுத்தமாக வாழ்வோம். தேவன் நமக்காக நிர்ணயித்திருக்க பரலோகம் செல்வோம். பிரைஸ் தி லார்ட்.